அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவசரமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள். என்ன சொல்றதுனே தெரியல. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் 4 மாவட்டங்கள் வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கும் நிலையில் இந்த டைமில் துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே கேள்விக்கு மேலே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவருக்கு என்னதான் ஆட்சி என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அவசரமாக அவரது குடும்பத்தினர் அப்பல்லோ மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் மருத்துவ அறையில் இருக்கும் துரைமுருகன் அவர்கள் இன்று மாலைக்குள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு தீவிர பரிசோதனை கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவருக்கு காய்ச்சலும் இருக்குது, அதே மாதிரி மூச்சு திணறல் இருக்குது. ஸோ அதனால் அவர் ஓய்வு எடுப்பதற்கு மிக அவசியம் அப்படின்ற மாதிரி தற்பொழுது மருத்துவர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினருக்கும் அறிவுறுத்தி வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் எங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பிரஷர் ஒரு பக்கம் போட்டுட்டே இருக்காரு. இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் யார் ஃபஸ்ட்டு எந்த அமைச்சர் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்குமே அவரே வராமல் இருக்காரு. அப்படி அதுக்கு காரணம் என்ன? ஏன் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இங்கே மக்கள் சந்திக்க வரல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஒரு பக்கம் கேள்விகள் மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் RN ரவி அவர்களும் இந்த களத்தில் இறங்கி தற்பொழுது பாதுகாப்படையெல்லாம் இறங்கி தற்பொழுது மக்களை மீட்டுட்டு இருக்காரு. ஆனால் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் இது வரைக்குமே எட்டி பக்கம் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனைத் தொடர்ந்து இப்போ அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் நிலையில் கூடிய விரைவில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வருவார். வந்த உடனே களத்தில் இறங்கி 4 மாவட்டங்களையும் ஆய்வு செய்வதுதான் அடுத்த கட்ட வழியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு இருக்க போகுது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இருக்காரு. இன்று காலையில் தான் சென்னை திரும்புவார் அப்படின்ற மாதிரி இரவே செய்தி வந்தது. அதனைத் தொடர்ந்து வந்த உடனே நெல்லைக்கு விரைந்து செல்லு மக்களை மீட்பு பணியில் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக திமுகவின் நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களின் பதவிகள் பறிக்கப்படுவதற்கான 99% உறுதியாகிவிட்டது. அதனைத் தொடர்ந்து தண்டனை பெறுவதற்கான தேதியும் 21ஆம் தேதி விசாரணை நடைபெறப் போகிறது. அந்த விசாரணையில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருடைய பதவிகள் பறிக்கப்படுமா என்பதை நாளை விளக்கமாக நீதிமன்றம் அறிவுறுத்தும். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு என்ன பண்ண போறாரு, எப்படி இதை சமாளிக்க போறாரு அப்படின்னு தெரியல. திமுகவில் அடுத்த கட்டமாக தற்பொழுது யார் டார்கெட் பண்ண வராங்க நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு திமுகவின் நிலைமை இப்போ ரொம்பவே மோசமான நிலைமை இருக்கு. எப்படி ஜெயலலிதா அவர்கள் சிக்கனாங்குளம் சொத்து குவிப்பு வழக்கில் இப்போ அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிக்கிட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தால் மீண்டும் 6 ஆண்டுகள் அவர் எந்த ஒரு எலெக்ஷனுமே நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய நிலைமை மோசமான நிலைமையில் இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவுறுத்தி வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.